கயல் சரி இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, காமாட்சி கனவு கண்டு பயந்து எந்திக்கிறாங்க. உடனே தனமும் ஆனந்தி கேட்குறாங்க, என்னாச்சு எது கனவு கண்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. காமாட்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தி திருப்பி கேட்குறாங்க, என்னாச்சுமா இதெல்லாம் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உடனே காமாட்சி சொல்கிறாங்க, கையிலுக்கு எழிலுக்கும் பெரிய சண்டை நடந்து கடைசியில் கல்யாணம் இந்த மாதிரி கனவு கண்டுட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆனந்தி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் நடக்காதமா, தேவையில்லாமல் நீ போட்டு உழப்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு விடிஞ்சது காமாட்சி வந்து மூர்த்தியாக அன்பை பார்த்து பேசுகிறாங்க. அப்போ அன்பட்டையும் மூர்த்திட்டையும் சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்கிற வரை நீங்கள் எப்பயுமே நிதானத்தை இழக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், அது எனக்கு பொறுமையாக இருப்பீங்க, சத்தியம் பண்ணி கொடுங்கடா அப்படிங்கிறாங்க. மூர்த்தி வந்து ஏமா இப்படி பயப்படுறேன், நான் பொறுமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனும் சத்தியம் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தா எழில் வீட்டை தான் காட்டுறாங்க. எழில் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எழிலோட அப்பா வந்து தீபிகாவை பார்க்குறாரு. தீபிகாவோட மேக்கப் பார்த்தோன்னா அவருக்கு டவுட் வருது. உடனே தீபிகா கூப்பிட்டு பேசுகிறாங்க, நீ ஒரு ஈவெண்ட் மேனேஜர் தானே, எதுக்கு இப்படி மேக்கப் போட்டு இருக்க, நீ எதுக்காக இப்படி மேக்கப் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ எழில வளைச்சு போடணும் தான் நினைக்கிறேன், அது என்னைக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் சிவசங்கர் வந்து சப்போர்ட் பண்ணி தீபிகாவுக்கு பேசுகிறாங்க. இப்போ எதுக்கு தீபிகா திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எழிலோட அப்பா சொல்கிறாரு, இல்லை இந்த பொண்ணோட மேக்கப்பை பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது, இவ வந்து சும்மா ஈவெண்ட் மேனேஜர் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிவசங்கர் எவ்வளோ சப்பை கட்டுறாங்க, ஆனால் அவர் நம்பவே இல்லை. கடைசியில் அவர் சொல்கிறாரு, ஆமாம் தீபிகாவை திட்டினா உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு கேட்குறாரு. உடனே சிவசங்கரி சொல்கிறாங்க, ஈவெண்ட் மேனேஜரை கஷ்டப்படுத்தினா அவங்க டெக்கரேஷன் பண்ணுறதுல சொதப்பிடுவாங்க, பிறகு ஃபங்க்ஷனே நல்லபடியாக நடக்காது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன்ட்டு எல்லாத்தையும் இப்படி சொதப்பி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் எல்லோட அப்பாவுக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தீபிகாவை சமாதானப்படுத்த போகிறாங்க. தீபிகா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. இல்லை ஆண்டி, நான் எம்ப கோவத்தில் இருக்கேன், அவர் ஏதாவது தப்பாக பேசிடுவேன், அதனால தான் என்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு எவ்வளோ சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. கடைசியில் சிவசங்கரி சொல்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷனில் நான் பெரிய பிளான் பண்ணியிருக்கேன், என்னுடைய சொந்தக்காரி கல்பனா கூட்டு வந்திருக்கேன், அவள் குடும்பத்தை பிரிக்கிறதுல சரியான கெட்டிக்காரி, அவள் மூலியமாக கையில் எம்பை கோவப்பட வச்சு எழிலே கையிலையும் அவங்க குடும்பத்தையும் வேண்டாம்னு சொல்கிற மாதிரி நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.